அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. கடகராசியுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாகியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரகநிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரகம் மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் பாகியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் பாகியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கடகராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கருமமே கண்ணாக இருக்கும் கடகராசி என்பர்களே, நீங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க. கொஞ்சம் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதம் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்கள் உண்டாகும், அதனால் நன்மையும் ஏற்படும். நண்பர்கள் பல விதங்களில் ஆதரவாக இருப்பாங்க. மனத்தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் குறையும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திருப்திகரமாக உணர்வாங்க. பணவரத்து இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மனத்தெளிவு உண்டாகும். பணவரத்து இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கொடுத்த வகை காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவங்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களுக்கும் உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பூசம். இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. லாபம் கூடும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவாங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். கட்டடக்கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். அடுத்தது ஆயில்யம். இந்த மாதம் சுபகாரியங்கள் நல்லா நடந்து முடியும். விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பாங்க. புதிய வீட்டுக்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீங்க. பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இடையே சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு மறையும். அடுத்தது பரிகாரம். அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டோம்னா பாவம் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும். பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது சிறந்தது. சந்திராசிரம தினங்கள் 3, 4, 30, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24, 25. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மே மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.